Good morning students. Today going to first standard science lesson 1 living and non-living things. We see many things around us. நீங்கள் உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் some are living things while some are non-living things. சில திங்ஸ் பார்த்தீங்கன்னா living things இருக்குது, நிறைய பார்த்தீங்கன்னா non-living things இருக்கும். லிவிங் திங்ஸ் தட் கேன் பி ப்ரீத் மூவ் ஃபீல். இப்போ லிவிங் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரீத் பண்ணும், மூவ் பண்ணும், ஃபீல் பண்ணும், ஓகேங்களா? அது வந்து ஈட் பண்ணும், ட்ரிங்க் பண்ணும். பட் நான் லிவிங் திங்ஸ் தட் கேனாட் ப்ரீத் மூவ் ஃபீல். நான் லிவிங் திங்ஸ் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா ப்ரீத் பண்ணாது, மூவ் பண்ணாது, ஃபீல் பண்ணாது. அதேமாரி நம்ம கொடுக்குற எந்த ஃபுட்டுமே வந்து அது ஈட் பண்ணாது, வாட்டர் ட்ரிங்க் பண்ணாது, ஓகேங்களா? இப்போ இந்த லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் பற்றி தான் நம்ம இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். த லேர்னர் should be able to identify living and non-living things, differentiate living and non-living things, understand the interaction between living and non-living things. You see this picture? Yes. பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த கேல் ஹரிணி இருக்கிறாங்க. அவங்க என்ன வச்சுருக்காங்க, கையில் ஒரு டால் வச்சுருக்காங்க, ஓகேங்களா? இங்கே ஒரு டாக் இருக்குது. இந்த டாகோட குட்டி, அப்போ நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதை பப்பின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஓகே, ஐ ஆம் ஹரிணி. அந்த கேல் பேர் என்ன, ஹரிணி. ஐ ஹாவ் எ பப்பி. ஐ கால் ஹிம் ஜிம்மி. ஐ கிவ் ஹிம் ஈட். He eats it quickly. I play with him. He jumps on me. I love him very much. அப்போ இந்த கேலோட நேம் என்ன சொன்னாங்க, எஸ் ஹரிணி. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பப்பி வச்சு இருக்குது, அவங்கக்கிட்ட ஒரு பப்பி வந்து இருக்குது, அதாவது நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டிக்கு அவங்க என்ன நேம் வச்சுருக்காங்க அப்படின்னா ஜிம்மி அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ உங்கள் வீட்டில் நாய்க்குட்டின்னு தான் நீங்கள் நேம் வைப்பீங்களா? அதேமாரி அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த பப்பிக்கு நேம் வந்து வச்சுருக்காங்க. அதனோட நேம் என்ன அப்படின்னா ஜிம்மி. ஐ கிவ் ஹிம் ஈட். அதுக்கு சாப்பிட்றதுக்கு இவங்க சாப்பாடு ஏதாவது கொடுப்பாங்க. ஹீ ஈட் குயிக்லி. அவங்க கொடுக்குற சாப்பாட்டை என்ன பண்ணும், குயிக்காக சாப்பிட்ரும். ஐ ப்ளே வித் ஹிம். அந்த பப்பி என்ன பண்ணும் அப்படின்னா ஹரிணியோட ப்ளே பண்ணும். ஹீ ஜம்ப்ஸ் ஆன் மீ. அந்த பப்பி என்ன பண்ணா அந்த ஹரிணி மேலே ஜம்ப் பண்ணி விளையாடும். ஐ லவ் ஹிம் வெரி மச். அந்த பப்பியை அவங்க ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஐ ஹாவ் எ டால். அவங்கக்கிட்ட ஒரு டால் இருக்குது. ஐ கால் மீ டால் அம்மு. அந்த டால் அவங்க என்னன்னு கூப்பிட்றாங்க, எஸ் அம்மு. நான் இந்த டால் தான் சொன்னேன், ஓகேங்களா? அந்த டாலுக்கு அவங்க என்ன நேம் வச்சுருக்காங்க, அம்மு. இந்த பப்பிக்கு என்ன நேம் வச்சுருக்காங்க, எஸ் ஜிம்மி. ஐ ட்ரை டு ஃபீட் இட். அதுக்கு சாப்பிட்றதுக்கு அவங்க கொடுக்குறாங்க. இட் டஸ் நாட் ஈட் ஆர் ட்ரிங்க். அது என்ன பண்ணுது, அந்த ஃபுட்டை வந்து அது ஈட் பண்ணவும் மாட்டேங்குதான், வாட்டர் கொடுத்தா ட்ரிங்க் பண்ணவும் மாட்டேங்குதலாம். இட் மூவ்ஸ் ஒன்லி when ஐ வின் டு த ஸ்கை. வின் டு த கீ. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டால் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு கீ கொடுக்குறாங்க. கீ கொடுத்தா மட்டும்தான் அது மூவ் ஆகுது. ஐ லைக் மை டால். அவங்க என்னன்னா அந்த டாலை ரொம்ப லைக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இதுதான் லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ லிவிங் திங்ஸ் வந்து நம்ம என்ன பார்த்தோம், இந்த பப்பி பார்த்தோம். இந்த பப்பிக்கு அவங்க என்ன பண்ணாங்க, ஈட் பண்ண ஃபுட்டு கொடுக்கும்போது அந்த பப்பி என்ன பண்ணிச்சு, குயிக்காக ஈட் பண்ணிடுச்சு. ஆனால் அவங்க டாலுக்கு ஈட் பண்ணுறதுக்கு ஃபுட்டு கொடுத்தாங்க. பட் டால் என்ன பண்ணுச்சு, ஈட் பண்ணுச்சுங்களா, இல்லை, ஈட் பண்ணல, ஓகேவா? அப்போ டால் வந்து நான் லிவிங் திங்ஸ். இப்போ பப்பி நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம இதில் லிவிங் திங்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். லிவிங் திங்ஸ் ஈட், க்ரோ, மூவ் அண்ட் ஹாவ் யங் ஒன்ஸ். தே ஆல்சோ ப்ரீத் அண்ட் ஃபீல். இப்போ லிவிங் திங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளும் ஒரு லிவிங் திங்ஸ் தான். ஹியூமன் பீயிங்ஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ், இது எல்லாமே லிவிங் திங்ஸ். பிளான்ஸ் ஆல்சோ, ஓகேங்களா? இப்போ இது எப்படின்னா லிவிங் திங்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம், ஈட் சாப்பிடுவோம். இப்போ நீங்களும் சாப்பிட்றீங்களா இல்லையா?
எஸ். இப்போ நீங்கள் ஒரு பேபியாக இருந்து இன்றைக்கி ஒரு பாயாக க்ரோ ஆகிருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பிளேஸ் மூவ் பண்ணி போகிறீங்களா? எஸ். ஓகே. அப்புறம் நம்ம ப்ரீத் பண்ணுறோமா? நோஸ் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ரீத் பண்ணுறோம். அப்புறம் ஃபீல் பண்ணுறோம். இப்போ நம்மளை அம்மா ஏதாவது திட்டாங்க அடிச்சிட்டாங்களோ நம்ம என்ன பண்ணுறோம்? அழுகுறோம். ஓகே, அதுதான் ஃபீலிங்குன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த கேர்ள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ப்ளே பண்ணுறாங்க. இந்த பாய் என்ன பண்ணுறாங்க? ஸ்மால் பாயாக இருந்து பெரிய பாயாக அவங்க க்ரோத் ஆகிட்டாங்க. திஸ் கேர்ள் வாட் டூயிங்? எஸ், ஐ ஈட். அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? சாப்பிட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஐ எம் ஏ லிவிங் பீயிங். லிவிங் திங்ஸ் ஈட். லிவிங் திங்ஸ்னாவே என்ன பண்ணுவாங்க? ஈட். ஓகேங்களா? இந்த பாய் பார்த்தீங்கன்னா ஈட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த க்ரோ நட்ஸ் வந்து ஈட் பண்ணுறாங்க. இந்த கவ் என்ன ஈட் பண்ணுது? எஸ், கிராஸ். திஸ் ஒன் ஸ்குரில். ஸ்குரில் என்ன ஈட் பண்ணிகிட்ருக்கு? ஃப்ரூட்ஸ் ஈட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, லிவிங் திங்ஸ் க்ரோ. இப்போ லிவிங் திங்ஸ் பார்த்திங்கன்னா க்ரோ ஆவாங்க. இப்போ ஒரு சீடில் இருந்து தான் ஒரு பிளான்ட் வந்து க்ரோத் ஆகுது. இப்போ ஸ்மால் பிளான்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஸ்மால் பிளான்ட்டு கொஞ்சம் பிக் பிளான்ட்டாக க்ரோத் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிவிங் திங்ஸ்னாவே க்ரோத் ஆகுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேபியாக நம்ம இருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா ஒரு சைல்டாக சேஞ்ச் ஆகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் பாய், அடுத்தது கொஞ்சம் பிக் பாயை நம்ம க்ரோத் ஆகி யங் மேனாக வரும். அதுக்கப்புறம் ஓல்டு மேன். ஓகேங்களா? இப்போ ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்மால் பிளான்ட்லேருந்து அது பிக் ட்ரீயாக க்ரோத் ஆகுது. ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேபியிலேருந்து ஒரு ஓல்டு மேன் வரைக்கும் க்ரோத் ஆகுறாங்க. ஓகேங்களா? இப்போ லிவிங் திங்ஸ் அப்படின்னு பார்த்திங்கனாவே ஈட் பண்ணுவாங்க, ட்ரிங்க் பண்ணுவாங்க, க்ரோத் ஆகுவாங்க, ஃபீலிங் உண்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், பிளான்ட் எ சீட் அண்ட் வாட்ச் இட் க்ரோ. இப்போ வந்து இந்த பிக்சரில் வந்து பிளான்ட் இருக்குது. இந்த சீட்லேருந்து இது எப்படி க்ரோத் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே வந்து சீட் இருக்குது. ஓகேங்களா? அதுலேருந்து ஸ்மால் பிளான்ட் வந்து எப்படி வந்து க்ரோத் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகே. இப்போ கீழே வந்து பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. இந்த பிக்சர் வந்து நம்ம இந்த பாக்ஸில் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? இந்த 4 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பிக்சர் வந்து அவங்களே ட்ரா பண்ணிட்டாங்க. மீதி 4 பிக்சர் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணால் போதும். சரி, இப்போ இதுக்கு என்னென்ன பிக்சர் வந்து ஆர்டராக நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு தான் ட்ரா பண்ணணும். இப்போ கீழே வந்து 1 2 3 4 5 6 பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த சீடு அவங்களே ட்ரா பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிக்சர் நம்ம செகண்டாக இந்த இடத்துல என்ன பிக்சர் நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னா எஸ், திஸ் ஒன். ஓகேங்களா? தேர்டு ஒன்னா நம்ம என்ன பிக்சர் ட்ரா பண்ணணும் அப்படின்னா திஸ் பிக்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்னா திஸ் பிக்சர் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் பாக்ஸில் திஸ் பிக்சர் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? உங்கள்கிட்ட புக் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்? இதே மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பாக்ஸில் பிக்சர் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, புட் எ டிக் அகேன்ஸ்ட் தீஸ் தட் நீட் ஃபுட் டு லிவ். அதாவது இதில் கீழே கொடுத்துருக்க திங்ஸ் இருக்குது. 6 பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. இதில் எந்த இது வந்து ஃபுட்டு ஈட் பண்ணி லிவ் பண்ணணுன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க? ஸ்டோன். ஸ்டோன் வந்து ஃபுட்டு சாப்பிடுங்களா? சாப்பிடாது. அப்போ அதுக்கு இன்ட்டு. ஓகே. டாகு, எஸ், ஃபுட்டு ஈட் பண்ணும். நம்ம இங்கே என்ன பண்ணணும்? டிக் பண்ணணும். இப்போ அதுங்க ஃபெதர்ஸ், இது வந்து இறகுன்னு சொல்லுவோம். இது ஃபுட்டு ஈட் பண்ணுமா? நோ. அப்போ நம்ம இன்ட்டு போட்டுருணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மங்கி. மங்கியும் ஃபுட்டு சாப்பிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே நம்ம டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பென்னு. பென்னு ஈட் பண்ணுங்களா? நோ. நெக்ஸ்ட்டு எலிஃபண்ட். ஓகேவா? அப்போ அது ஃபுட்டு ஈட் பண்ணும். அப்போ நாம் இங்கே என்ன பண்ணணும்? டிக் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, லிவிங் திங்ஸ் கேன் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். இப்போ லிவிங் திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போவாங்க. இப்போ நீங்கள் ஹவுஸில் இருப்பீங்க. நீங்கள் விளையாடணுன்னா வெளியில் வரீங்களா இல்லையா? அப்போ நீங்கள் மூவ் பண்ணி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறீங்க. ஓகேங்களா? அது மாதிரி தான் எல்லா திங்ஸுமே வந்து மூவ் பண்ணி போகும். இது மேக்ஸிமம் எதுக்காக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அதுக்கு தேவையான ஃபுட்டு வந்து தேடுறதுக்கு அவங்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு அதனோட வாழிடம் ஷெல்டர்ஸ், ஓகேங்களா, அதுக்கோசரம் வந்து அது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ். ஃபஸ்ட்டு பிக்சர் நேம் என்னது? ஹார்ஸ். சிங்க். சிங்க்னா உங்களுக்கு தெரியும், சிங்க். இந்த ஸ்கிங்க் அப்படிங்கிறது நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, அரணை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேர்டு, எர்த்வார்ம். திங்க் ஜோன். எ போட் மூவ்ஸ் இட் இஸ் லிவிங். இப்போ போட் பார்த்தீங்கன்னா வாட்டரில் மூவ் ஆகி போகும். அப்போ அது லிவிங் திங்ஸான்னு கேட்குறாங்க. அந்த போட்டை வந்து நாம் தான் அதை மூவ் பண்ணுறோம், ஓகேங்களா. அதனால் அது லிவிங் திங்ஸ் கிடையாது, நான் லிவிங் திங்ஸ். ஓகே, லிவிங் திங்ஸ் ஹாவ் யங் ஒன்ஸ். இப்போ கீழே பாரு பிக்சர் லிவிங் திங்ஸ் இருக்குது. அந்த லிவிங் திங்ஸோட யங் ஒன்ஸு கீழே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தீங்கன்னா சீட்டாஸ், அதனோட யங் ஒன் இருக்குது, அதுக்கு பேர் கப். லயன் இருக்குது, அதனோட யங் ஒன்ஸ் பேர் கப். இப்போ ஹியூமன் பீயிங்ஸ், மேன் இருக்கிறாங்க, அவங்களோட யங் ஒன் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சைல்டு. லிவிங் திங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்சேஷன், லிவிங் திங்ஸ் பிரீத். அதாவது லிவிங் திங்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சென்ஸும் உண்டு, அதேமாரி ப்ரீத் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ கேட் இருக்கு, அவங்க இங்கே கேட் இருக்காங்க, இங்கே மில்க் இருக்குது. இந்த கேட் வந்து இந்த மில்க்கு வந்து எப்படி ட்ரிங்க் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்களே வழிகாட்டுங்க பார்க்கலாம், ஓகேங்களா. எப்படி ட்ரா பண்ணி இந்த பிக்சர்லேருந்து நாம் இன்சைட் போனீங்கன்னா இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, வழி கிடையாது. அப்போ நம்ம மேலே போய் இந்த சைடு வந்து கேட் வந்து ட்ரிங்க் பண்ணும் மில்க்கு, ஓகேங்களா. நீங்களும் உங்கள் புக்கில் இதேமாரி என்ன பண்ணணும்? ட்ரா பண்ணணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கனெக்ட் த பேபி வித் இட்ஸ் மதர் பை ட்ராயிங் எ லைன். அதாவது திஸ் சைடு வந்து யங் ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் தட் சைடு என்ன பண்ணால் அதனோட மதர் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கப் இருக்குது, இது எதனோட குட்டி அப்படின்னா டைகர். கப் அப்படிங்கிறது அதனோட யங் ஒன்ஸ், அதனோட மதர் எது அப்படின்னா டைகர். இப்போ சிக்கு இருக்குது, அதனோட மதர் வந்து ஹென். நெக்ஸ்ட்டு லைன், இது கப், இது லைனோட குட்டி, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஃப், கண்ணுக்குட்டின்னு சொல்லுவோம், இதனோட மதர் எதுனா கவ். இதேமாரி நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் புக்கில் நீங்கள் ட்ராப் லைன்ஸ் வந்து மேட்ச் ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு ரீகால் பண்ணிடலாம். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லிவிங் அண்டு நான் லிவிங் திங்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம், ஓகேங்களா. இதில் லிவிங் திங்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் வந்து அவங்க எப்படி ஈட் பண்ணுறாங்க, க்ரோ ஆகுறாங்க, ப்ளே பண்ணுறாங்க, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த டாப்பிக்கில் தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகேங்களா. ஓகே, 1 or 2 question I ask, you say the answer. Give some examples of living things. இப்போ நம்ம லிவிங் திங்ஸ் பார்த்தோம், அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட், ஓகேங்களா. நம்ம என்ன லிவிங் திங்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸு, பிளான்ட்ஸ், பேர்ட்ஸ் அண்டு இன்செக்ட்ஸ். இப்போ நான் லிவிங் திங்ஸ் சொன்னவங்கள அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர், டேபிள், டெலிவிஷன், பென்சில், பாட்டில், டாய்ஸ் எக்ஸட்ரா நிறைய இன்னமும் இருக்குது, ஓகேங்களா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் திங்ஸ் கிவன் ப்ளோ அண்டு க்ரோ. இப்போ கீழே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த திங்ஸில் எது க்ரோ ஆகும்னு கேட்குறாங்க. கீ, ஏரோப்ளேன், பாட்டில், ஃபிஷ். க்ரோ ஆகிற திங்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ ஃபிஷ். ஆல் லிவிங் திங்ஸ் கேன் டேஷ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு த அதர். எல்லா லிவிங் திங்ஸுமே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு என்ன பண்ணுவாங்க? எஸ், மூவ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட், விச் ஆஃப் திஸ் இஸ் எ லிவிங் திங்ஸ். கீழே கொடுத்துருக்க லிவிங் திங்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. ரிவர், பேர்ட், சாயில், கீ. Bird தான் living things. Okay, thank you students.